வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம 180வது குறள் வரைக்கும் பார்த்துட்டோம். அதாவது அதிகாரம் 17, 17, 18 180ங்கும்போது 18 அதிகாரம் வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். இப்ப நாம இன்னைக்கு 19வது அதிகாரத்த பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா, புறங்கூறாமை. ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பண்பு. கேரியிங் டேல்ஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கதையை கொண்டு போய் சொல்றது தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி இந்த கதை சொல்லி அதை அவங்களுக்கு அங்க என்ன நடக்கு, இங்க என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பண்பு. ஆனா இந்த புறங்கூறுதல்ங்கிறது ஒரு மகா மோசமான ஒரு பண்பு. இதுல சிலர் ஒரு மாதிரி அவங்களுடைய ஒரு சுவாபம், ஒரு பயந்த சுவாபமோ ஏதோ ஒண்ணு அவங்க யார் கேட்டாலும் எந்தனாலும் சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மைய சொல்றாங்க. ஐயோ! இது அங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு. அத சிலருக்கு மறைக்க தெரியாது. அது இயல்புல அது வேற. இந்த மறைக்க தெரியாம இருக்கக்கூடியவங்க யாராவது கூப்பிட்டு பயமுறுத்தினா கூட அவங்க அவங்களுக்கு சொல்லிருவாங்க. ஆனா, இந்த புறங்கூறுதல்ங்கிறது என்னன்னா, அது வேணுமுன்னே தெரிந்து, தெளிவாக இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அத சம்பந்தப்பட்டவங்களுக்கு போயி அத சொல்லணும். ரொம்ப காலத்துக்கு முன்னால எனக்கு நாங்க தூத்துக்குடியில இந்த தந்தை பெரியார் இயக்கத்துல, திராவிடர் கழகத்துல, அல்லது பகுத்தறிவாளர் கழகத்துல இந்த மாதிரி இதுகள்ல இந்த மீட்டிங்லாம் தூத்துக்குடி ஊர்ல சுற்றி எல்லா இடங்களையும் போடும். அப்படி போடும்போது இங்க தூத்துக்குடியில பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த வயதானவர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுல ஒரு பர்ட்டிகுலரா இங்க உள்ள தூத்துக்குடியில உள்ள அந்த ஒரு மாவட்ட தலைவரை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வருவான். ஞாபகம் இருக்கு. அவன் அவன் ஒரு பிராமின் பாய். அவன் அது என்ன பழக்கமோ, அந்த தலைவருக்குள்ள பழக்கமோ, என்ன பழக்கமோ தெரியாது. இங்க ஒரு தடவ அவன் ஒரு விஷயம் சொல்றான். அதாவது இந்த கூட்டத்த கலைக்கிறதுக்காக அவங்க இந்த இடத்துல இந்த பஜனை மடத்து பக்கத்துல இந்த இந்து அமைப்பினர் சிலர் அதுல கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அநேகமா உங்களுக்கு ஒரு கல்லெறி சம்பவங்களோ, அதான் ஒரு 4 பேர் தகராறு பண்ற மாதிரியோ ஏதோ ஒண்ணு வரும். அத நீங்க கவனிச்சுக்கிடுங்க. அந்த பையன் யாருன்னா, அவன் அவங்க ஆளு. அவன் என்ன ஆளு ஏதுங்கிறது நமக்கு தெரியல. அந்த பையனோட நமக்கு பழக்கமே இல்லாத ஒரு பையன். ஆனா அந்த பையன் ஒரு பிராமின் பையன் தான். ஆனா எதுக்காக இந்த பையன் இந்த மாரி அ அ சொல்றான். இதுல இவங்க இப்படி ஒரு குரூப் உங்கள அடிக்கிறதுக்கு நிக்காங்க.
அப்படின்னு வந்து சொல்றேன். நீங்க அத வந்து அத பார்த்துக்கிடுங்க. அது அப்படி வரும் கலவரம். ஆக அவன் சொன்னதுக்கு தக்கால வந்து இங்க எல்லாருமே அலர்ட் ஆகி அதுக்கு ஆட்கள் எல்லாம் திரட்டுறாங்க. ஒரு எதுக்கும் ஒரு பந்தோபஸ்துக்கு ஒரு சின்ன தகராறு வந்துட்டா நாமளும் வந்து அதை எதுக்குன்னு சொல்லி இவங்களும் கொஞ்சம் ஒரு 10, 20 ஆட்களை திரட்டியிருக்காங்க. இது நமக்கு தெரியாது. நம்ம வெரி ஜூனியர் சின்ன பையன். சின்ன பையனா என்ன? நம்ம ஒரு 20 வயசுக்கு மேல உள்ள பையன் தான். அப்போ அப்படி என்னன்னா எதுக்குன்னே தெரியல. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம சைட்ல உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு செய்திய எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட சொல்லி நம்மள அலர்ட் பண்றதுங்கிறது வேற. ஆனா, இவன் வந்து சொல்றான். ஆனா, அது உண்மையிலேயே வந்து அப்படி எதுவும் நடக்கல. அந்த மாரி அவன் அ மிகைப்படுத்தி சொன்னதோ, ஒரு பயமுறுத்தலுக்கு சொன்னதோ, எதுக்கோ ஒண்ணுக்கு சொன்னான். அவன் வ அவன் வந்து இந்த மாரி வந்து ஒரு புறங்கூறுதல் வகையைச் சேர்ந்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா, அவன் சொன்ன மாரி எதுவும் நடக்கல. யாரும் தகராறுக்கும் வரல. எந்த ஒரு பிரச்சனையுமே இது பண்ணல. அப்படி சிலவங்க வந்து அந்த மாரி வந்துட்டு அ தங்களை வந்து பெரிதாக காண்பிப்பதற்காகவும் இந்த மாரி புறங்கூறுதல் எல்லாம் வந்து ஈடுபடுவாங்க. அந்த மாரி இந்த புறங்கூறுதல பத்தி தான் வந்து அந்த திருக்குறள்ல இந்த அதிகாரத்துல வந்து திருவள்ளுவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் குறள்ல அறங்கூறான். அந்த அவன் வந்து அறநெறிகள பத்திலாம் அவன் பேச மாட்டான். அல்ல செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பல தீய காரியங்கள்லாம் செய்யக்கூடியவன். அல்ல செய்யணும். புறங்கூறான். ஒருவன் புறங்கூறான் எனின் புறங்கூறான் என்றல் இனிது. சிம்பிளா சொல்லுங்க. இது வேற வந்து ஒண்ணும் அவரு சொல்லல. இன்னும் பின்னால அது வருது. அது என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எங்கேயும் போயி ஒரு அறநெறிகள பத்தி பேசக்கூடியவன் இல்ல. அ அறங்கூறான் அ அல்ல செய்யணும். அது என்ன சொல்றாரு, ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கத்துல. நீ வந்து அல்ல, நீ வந்து ஒரு தீய காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் கூட, அவனுக்கு வந்து ஒரு அ குடுக்குறார். அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் குடுக்காரு. அல்ல செய்யினும் புறங்கூறான் எனின் புறங்கூறான் என்றல் இனிது. சொல்றாரு, சரிப்பா நீ வந்து அத பத்தியும் சொல்ல மாட்ட, இந்த அல்லவை அ அல்லவையே நீ செய்றவே வச்சுக்கயே, நான் வந்து உன்ன ஒண்ணும் சொல்லல. ஆனா புறங்கூறான் என்று அப்படிப்பட்டவன் நீ புறங்கூறாமல் இருந்தீன்னா, அது ஒரு இனிமையான காரியம். அது நல்லது. அவருக்கு அவன் வந்து அந்த அறங்கூறலையோ, அ அதுக்கப்புறம் வந்துகிட்டு அ அல்ல செய்றதுலயோ அவருடைய எண்ணங்கள் அதுல இல்ல.
அத வந்து அத ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. "அறங்கூறான் அல்ல செய்யணும்." இதெல்லாம் வந்து இல்லன்னாலும் பரவால்லப்பா. இத விட வந்து தீமையானது என்னன்னா, "புறங்கூறான் என்றல் இனிது." இத விட நீ வந்து புறங்கூறாதவனா ஒருத்தனா இருந்தீன்னா, அது ஒரு நல்ல காரியம். என்றல் இனிமையான ஒன்று. நல்லது. அது இனிதன நல்லது. நீ வந்து சரி என்ன போனாலும் நீ வந்து இந்த புறம் கூறுதல் மற்றும் எங்க எப்படி வந்து ஒப்பீடு வருது பாருங்க. நீ வந்து அறம் கூற மாட்டுக்க, அல்ல செய்யணும். உனக்கு அதுலலாம் வந்து நான் விட்டு குடுக்குறேன். நான் தயவு செய்து நீ வந்து இந்த புறங்கூறான் என்றல் இனிது. நீ இத தெரிஞ்சுக்க. இந்த புறங்கூறுற வழக்கத்த வந்து நீ விட்டுரு. நம்ம குடும்பங்களே கூட நம்ம வந்து இதெல்லாம் பார்ப்போம். இப்ப நான்லாம் நெறைய சந்திக்கிறேன். என்னன்னா, ஒரு ஆள் இருக்கு. நம்ம நம்ம சொந்த பிள்ளைகள் தான். எல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னா, நாம வந்து அ ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஃபேமிலில ஒரு ஒரு 5, 6 பேரு ஒரு லேடீஸோ அல்லது லேடீஸோட சேர்ந்து ஜென்ஸோ போற மாரி ஒண்ணு வச்சிருக்கோம். இது வந்து நாம வந்து இத போகணும்னு நெனச்சிருக்கும்போது, அ ஏதோ ஒரு காரணத்தினால நாம வந்து அதிலிருந்து விலகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில சந்தர்ப்பங்களோ, ஒரு அசந்தர்ப்பங்களோ நமக்கு வந்து அதெல்லாம் ஏற்படும் பொழுது, நாம வந்து அதிலிருந்து இல்ல நீங்க போயிட்டு வந்துருங்க. அ இப்ப என்ன ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். அப்படின்னு சொல்லி, அத வந்து நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம். முதல்ல நம்ம நெனச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அத கொஞ்சம் நாள் நெருங்கும்போது, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா தெரியாது. அதனால இல்ல இப்ப நீங்க போயிட்டு வந்துருங்க. இந்த ஆள் என்ன செய்யும்னா, நேரா இங்க இருந்து போன உடனே, "ஐயோ! நீ என்னங்க அவளையும் வந்து நாங்க வந்து கூப்ட்டு அ வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா, கடைசி நேரத்துல வந்து அ வரமாட்டேன்ட்டா. என்ன காரணம்னு தெரியல." முதல் செய்தி அங்க போய் சொல்றது, நாம வந்து வராததுக்கு என்ன காரணம்? அவங்க யாரும் அத பொருட்படுத்த மாட்டாங்க. 4 பேர் போயிருக்காங்கன்னா, 3 பேர் போனா, 3 பேர் வந்திருக்காங்கன்னு நெனச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால், அந்த அ அப்படி போன உடனே, இவங்க மேல வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயத்த உருவாக்கணுங்கிறது தான் இந்த லேடியினுடைய எண்ணம். அது போன உடனே, அவ கூப்பிட்டோம். அவ வந்துட்டு எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்ட்டுலாம் வந்தாங்கம்மா. அப்படின்னு சொல்லி, முதல் நியூஸ் இது. சொன்னதுக்கு பிறகு தான் மற்றபடி என்ன, ஏதுன்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் பேசிட்டு வருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, அ இதே மாரி தான் நம்ம ஆபீஸஸ்லலாம் அதுலலாம் வந்து ஜாக்கிரதையா நாம இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, நம்மள வந்து விழ தட்டிருவாங்க. நேரம் கொண்டு போயி நமக்கு உள்ள மேல அதிகாரிகள்ட்ட வந்து நடக்கிறத பூரா சொல்றது. இத்தன மணிக்கு அவரு இங்க இருந்தாரு, இத்தன மணிக்கு அங்க போனாரு. அங்க சாப்பாட்டு கேன்டீனுக்கு போயாச்சுன்னா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிற இந்த ஒரு பண்பு, அதெல்லாம் பண்பற்ற இந்த பண்பு வந்து நிறைய இடத்துல. ஆனா இது வந்து திருவள்ளுவர்
அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அ நீ அடம் சொல்லாட்டாலும் பரவால்ல. நீ உன் பாட்டுக்கு நீ ஒரு நல்ல விஷயங்கள நீ பேசாட்டாலும் பரவால்ல. நீ நீ செய்யக்கூடியவனா இருந்தாலும் பரவால்ல. புறங்கூறான் என்றல் இனிது. நீ அத செய் அதுவே போதும். அந்த விஷயம் தான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் சந்தோஷமானது. நீ இதையெல்லாம் நீ செய்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் எதிர்பார்க்கல. நீ புறங்கூறான் எல்லாரும் புறங்கூறான்ங்கிறது தான் இனிமையான ஒரு காரியம். அதை நீ செய். அதுதான் நல்ல பண்பு. ஒரு இனிமையான பண்புன்னு சொல்லி முதல்ல எடுத்த உடனேயே திருவள்ளுவர் இந்த புறங்கூறுதலை இவ்வளவு அறத்திற்கு பக்கத்துல வைக்காரு. அதுக்கப்புறம் அல்லவை செய்யறதுக்கு பக்கத்துல வைக்காரு. அவர் இதெல்லாம் பரவாயில்லங்காரு. அதுல என்ன இருக்கு? போயிட்டு போட்டோம். கொடிய ஒரு பழக்கம். ஒருத்தனை போய் நீ புறங்கூறுதல் ஒரு கொடிய பழக்கம். இதை நீ செய்யாத. அது அத சொல்லும்போது கூட எவ்வளவு சாஃப்டா சொல்றாரு பாருங்க. புறங்கூறான் என்றது இனிது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னும் பின்னால கொஞ்சம் ஹார்டு டேர்ம்ஸ் எல்லாம் அவரு யூஸ் பண்றாரு. முதல்ல இதை சொல்லும் பொழுது புறங்கூறான் என்றது நண்பர்களே, இந்த ஒரு புறங்கூறல் வேற ஒண்ணும் வேண்டாம். மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இது நீங்க எதை செய்யாட்டாலும் கூட பரவாயில்ல. நல்லதை செய்யாட்டாலும் பரவாயில்ல. நீங்க நல்லவை செய்யக்கூடியவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. புறங்கூறான் என்றது எளிமையான ஒன்று. அதுதான் நல்லது அப்படிங்கிறாரு. இதை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும். சரி நண்பர்களே, இருந்த 2வது குறளை நம்ம பார்ப்போம். அதுவரை நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 குறள் பார்த்து விட்டோம். எல்லாமே இந்த
புறங்கூறாமைங்கிற அந்த அதிகாரத்துல உள்ள 3 குறள்கள். 3 குறள்கள் பார்த்தோம். எப்படி வந்து அந்த பண்பு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நல்லா சொல்லியிருக்கிறார். இப்போ 4வது குறள் வந்து என்னன்னா, 4வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சொல்லுவார். எப்படின்னா, "கண்ணின்று கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்காச் சொல்." அதனாலதான் சொல்றேன். கண்ணின்று உன் கண்ணு முன்னால ஒருத்தன் உன் கண்ணு முன்னால நிக்கான். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் அவன் வந்து கண்ண கசக்குற அளவுக்கு வந்து அவன நம்ம கடிந்து பேசுறோம். ஒருத்தன அவரு என்ன சொல்றாரு, நீ அவன் முன்னால வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டாலும், அவன் வந்து கண்ண கசக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும், உண்மைய சொல். நீ என்ன நினைக்கிறியோ, அந்த இத வந்து அவன்ட்ட நீ சொல்லு. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க அ அ முன் நின்று பின் நோக்காச் சொல். அப்படி வந்து நீ அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஒருத்தன் கண்ணு முன்னால நின்னு அவனுடைய முகத்துக்கு நேர, "எப்பா நீ செய்யறது வந்து இவ்வளவு இல்ல தப்பு. நீ வந்து இந்த மாரிலாம் வந்து எவ்வளவோ காரியங்கள் நீ அ ஒருத்தன இந்த மாரிலாம் கூட யாருன்னாலும் சொல்லலாம். இந்தா பாருங்க நீங்க வந்து செய்திருக்கிறது தவறு. வேண்டாம். இத வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது." அப்படித்தான் வந்து நம்ம வந்து அந்த தவறுகளை வந்து நாம கண்டிக்கும் பொழுது, அவர்களை வந்து நம்ம முன்னால் வைத்து, அவர்கள்ட்ட நேரடியாக அதனால வந்து மனஸ்தாபங்கள் வரும். அதனால கோபங்கள் வரும். ஆனாலும் அந்த இத நம்ம சொல்லணும்னா, அதுதான் சரியான இடம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க, பின்னின்று அ சொல்லற்கேன்னு அவரு சொல்லிட்டு, முன் இன்று முன்னால இல்லாம, அந்த முன்னாலலாம் முன் நின்று பின் நோக்காச் சொல். பின்னால சொல்லக்கூடிய எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்து அந்த மாரி அந்த நோக்காச் சொல். எதையுமே வந்து அத வந்து நீங்க சொல்லும் பொழுது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு அத பேசணும். ஏன்னா, கண்ணு முன்னால வந்து அவங்க இல்லாம இருந்து பேசும்பொழுது, சில நேரங்கள்ல வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தீமைய தரும். நாமளே வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கண்ணு முன்னால இல்லாம, கண் இன்று பின் நோக்காச்சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது, திரும்ப பின்னால அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தீமை. அதனால நீங்க வந்து அப்படி வந்து சொல்லிடாதீங்க. நேரடியா வந்து உங்க கண்ணு முன்னால உங்கள நிப்பாட்டி, நீங்க வந்து இந்த மாரிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லி, அந்த இதுல வந்து என்னன்னா, நம்முடைய புறங்கூறாமை ஆள் இல்லாம பேசுறது தான் இதே ஒழிய, அப்படிங்கும் பொழுது, அந்த அ கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க சொல்லற்க முன் இன்று முன்னால இல்லாம, முன்னால முன் முன் இன்று பின் நோக்காச்சொல். அது
எந்த எதையுமே வந்து அப்படி சொல்லும் பொழுது வந்து, நீங்க வந்து உங்களுடைய விளைவுகள வந்து யோசிச்சு சொல்லணும். அதுல வந்து சில நேரத்துக்கு வந்து அதுல வந்து பார்த்தாயிரும். அத சொல்லும்பொழுது, அந்த அதுல வந்து அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு வார்த்தைகள வந்து அதுல வந்து அவர் போடுறார். அந்த முன் இன்று, கண் இன்று அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம், இதுகள்ல வந்து இந்த தவறுகள் பண்ணும்போது, இது நமக்கு எதிராகவே எல்லாம் திரும்பிரும். அதனால அந்த ஜாக்கிரதைய வந்து அவரு அதுல சொல்றாரு. அவர் வந்து முன் இன்றுங்கிறார். முன்னால இல்லாம, நீங்க வந்து பின் நோக்காச்சொல் நீங்க சொல்லும் பொழுது, அது உங்களையே வந்து அந்த சொல் வந்து பிடிச்சுக்கிடும். அதனால தான் வந்து இந்த புறங்கூறாமைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அத நாம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இப்போ உதாரணங்கள்னு வந்து சொல்றதுக்கு சொல்லி அப்படி ஏன்னா இதெல்லாம் நடைமுறையிலே வந்து நெறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆ சில கதைகள்னு சொல்லக்கூடிய அளவுல இதுல எப்படி எப்படி இருக்குங்கிறது அதுல தெரியல. ஆனாலுமே இதுதான் விஷயம் இதுதான். இந்த இதுகள வந்து நாம வந்து சரிவர வந்து நம்ம பின்பற்றணும். உதாரணங்கள் சொல்றதோ, ஒரு கதைகள் சொல்றதோ அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தா நம்ம சொல்லலாம். இல்ல இதெல்லாம் எடுத்துக்கட்டி நாம ஒண்ணும் அத பேச வேண்டியது. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயத்த வந்து நாம புரிஞ்சுக்கணும். சரி. நாம நம்ம இன்னும் அடுத்த குரல்ல நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம வந்து 3வது குறள் 183வது குறளுக்கு வந்துட்டோம். 183வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இது அ வள்ளுவர் வந்து வந்து ஒரு சாட்ட அடிய விட மரண அடின்னு சொல்லுவாங்க. அத இதுல வந்து அவர் குடுக்காரு. என்ன சொல்றாருன்னா, புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். நீ எதுக்கு உயிரோட இருக்கங்க? செத்து போலாமேங்க. புறங்கூறி அ சில இடங்கள்ல வந்து அ தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக பல பொய்களை சொல்லி, அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் எல்லார் மேலயும் பல பொய்களை சொல்லி, ஆக அவங்கள எல்லாத்தையும் கெடுத்து, தான் வந்து ஒரு பெரிய தண்டனைக்கு உள்ளாகக்கூடியவன், அந்த தண்டனையில இருந்து தப்புவான். அதான் அப்ப அவனுக்கு வந்து அத பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 4 திருடன் வந்து அ போயிருக்கான்னு வைங்களேன், 4 பேர் சேர்ந்து போகும்போது,
ஒருத்தன் வந்து அஹ், ஒருத்தனை காட்டி கொடுத்துருவான். தனக்கு வந்து அஹ், ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இது நான் செய்யவே இல்லைங்க, இது எல்லாம் இவங்க தான் செய்தாங்க, அதுல சில அப்பாவிகள் வந்து மாட்டிக்கிடுவான். அதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார், புறங்கூறி பொய் துயிர் வாழ்தலி. நீ அதனால என்ன ஆயிருவ, இவன் வந்து இந்த சில இவனுடைய பேச்சு திறமையால அல்லது ஏதோ ஒரு ஒரு சக்தியால இந்த பேச்சினுடைய இது அல்லது மற்றவனுக்கு அது பேச தெரியாததுனால இந்த மாதிரிலாம் உள்ள காரணங்களால இவன் வந்து இவன் வந்து முந்தி இவன் வந்து அதை முந்துவான். இது நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த மாதிரிலாம் நடக்கும். நடந்து மற்றவங்கள எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவான். இவன் எனக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வந்து அதை ஒண்ணுமே செய்யல, இவங்க தான் அவ்வளவு பேரும் அங்க நிக்கும்போது நீங்க செய்றீங்களா, அப்படி செய்றீங்களா, இப்படி செய்றீங்களான்னு சொன்னாங்க, நான் கூடவே வெறுமனே நின்றுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அதான் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல். அதுக்காக சொல்றது, செத்து போகலாமடா நீ வந்து புறங்கூறி, அதனால வந்து நீ ஒரு தண்டை நலம் தப்பி நீ உயிர் வாழ்றீல்ல, பொய்த்துயிர் வாழ்வின் சாதல், அதை நீ செத்தினா நல்லது. அறங்கூறும் ஆக்கம் தரும். அறம் என்ன சொல்லுது, ஒருவன் வந்து நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு பெரிய வீரனாகிறான், அவன் வந்து சமுதாயத்தால் மதிக்கப்படுகிறான், அவன் வந்து ஒரு அவனுக்கு ஒரு கல் நடப்படுகிறது, அவன் வந்து பெரிய உதாரண புருஷனாகிறான். அந்த இத வந்து அவரு சொல்றாரு. நீ வந்து அப்படி சாதல் அறம் கூறும் ஆக்கம். அது எவ்வளவு ஆக்கங்கள் வந்து நமக்கு தருது. அறம் வந்து அந்த அறத்தினுடைய பயன், ஒருவன் அறச்செயல்களை செய்ய செய்ய அவனுடைய அவன் அவனுக்கு அவனுக்கு எவ்வளவு ஒரு பேர். அப்படி இருக்குது. அது வந்து அஹ், அந்த அறங்கூறும் ஆக்கம் தரும். செத்து போனா செத்து போடா, நீ நீ எதுக்கு உயிரோடு இருக்க? ஒருத்தனை வந்து நீ வந்து அஹ், உம், நீ வந்து புறங்கூறி பொய்த்துயிர் வாழணுமா? நீ சாகுறதுதான் நல்லது. அப்ப எவ்வளவு கடுமையா வந்து திருவள்ளுவர் சொல்றார். இந்த இந்த புறங்கூறாமைங்கிறது வந்து எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட பண்பு. நீ வந்து 4 பேர் இருக்கிற இடத்துல நீ வந்து யாரையாவது நீ வந்து காட்டி குடுக்கணும்னு குடுத்து, நீ பொய்த்துயிர் வாழ்தலின், நீ வந்து அதுல இருந்து தப்பி நீ வந்து வாழ்றியே, அது வந்து அதோட நீ செத்து போ. நீ தொலை நீ தொலைஞ்சு போ. செத்து போ. அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்றாருன்னா, இந்த பண்பு வந்து எவ்வளவு முக்கியமானது. இதெல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து நீ நெறைய பார்க்கலாம். நெறைய உதாரணங்கள் இருக்கு. எனக்கு இந்த அந்த கதைகள்லாம் கூட நெறைய கதைகள் தெரிய மாட்டேங்குது. இல்லன்னா கூட அந்த ஒவ்வொன்னுக்கும் வந்து அந்த சரித்திரத்துல கூட வந்து இடம்பெற்ற சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்ம வந்து இத வந்து இந்த அ இத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பேசுறதுனால, இது வந்து உதாரணங்கள் சொல்றதுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா, அது அந்தந்த நேரங்களுக்கு அது வரமாட்டேங்குது. அப்படிலாம் உதாரணமான காரியங்கள் எவ்வளவு நடந்திருக்கு. அப்படிலாம் செய்தவங்க எத்தன பேர் இருக்காங்க. நல்லவர்களை மாட்டி விட்டவங்கலாம் எத்தன பேர் இருக்காங்க. அப்படி அந்த மாரிலாம் ஒரு இருக்கிறதுனால தான் திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க வந்து இந்த இத வந்து அந்த பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல்
அறங்கூறும் ஆக்கம் தரும். நீங்க போங்க, வேண்டாம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு டெவாஸ்டேட்டிங் திருவள்ளுவருடைய வார்த்தைகள். இதெல்லாம் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லல. இதெல்லாம் வந்துகிட்டு வார்த்தை ஜாலங்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் மக்களுடைய நரம்பும் சதையுமான இந்த வாழ்க்கையில நாம ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல பண்புகளோடு மனிதன் எப்படி வாழணுங்கிறதுக்கு உள்ள இதுதான் இந்த புறங்கூறல். ஒரு மனிதன் ஒரு பெரிய மனிதனாக வாழ, அதுக்குத்தான் இந்த இதெல்லாம். சரி நண்பர்களே, நாம அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். அதுவரை நன்றி உரை விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 குறள் பார்த்து விட்டோம். எல்லாமே இந்த புறங்கூறாமைங்கிற அந்த அதிகாரத்துல உள்ள 3 குறள்கள். 3 குறள்கள் பார்த்தோம். எப்படி வந்து அந்த பண்பு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நல்லா சொல்லியிருக்கிறார். இப்போ 4வது குறள் வந்து என்னன்னா, 4வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சொல்லுவார். எப்படின்னா, கண்ணின்று கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்காச் சொல். அதனாலதான் சொல்றேன். கண் நின்று உன் கண்ணு முன்னால ஒருத்தன் உன் கண்ணு முன்னால நிக்கான். கண் நின்று கண்ணறச் சொல்லினும் அவன் வந்து கண்ணை கசக்குற அளவுக்கு வந்து அவனை நம்ம கடிந்து பேசுறோம். ஒருத்தனை அவர் என்ன சொல்றாரு, நீ அவன் முன்னால வந்து அவன் வந்து கஷ்டப்பட்டாலும் அவன் வந்து கண்ணை கசக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உண்மையை சொல். நீ என்ன நினைக்கிறியோ அந்த இதை வந்து அவன்கிட்ட நீ சொல்லு. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின் நோக்காச் சொல். அப்படி வந்து நீ அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. ஒருத்தன் கண்ணு முன்னால நின்னு அவனுடைய முகத்துக்கு நேர, எப்பா நீ செய்யறது வந்து இவ்வளவு இல்லை தப்பு. நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளவோ காரியங்கள் நீ ஒருத்தனை இந்த மாதிரிலாம் கூட யாருன்னாலும் சொல்லலாம். இந்த பாருங்க நீங்க வந்து செய்திருக்காது தவறு, வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. அப்படித்தான் வந்து நம்ம வந்து அந்த தவறுகளை வந்து நாம கண்டிக்கும் பொழுது அவர்களை வந்து நம்ம முன்னால் வைத்து அவர்கள்ட்ட நேரடியாக, அதனால வந்து மனஸ்தாபங்கள் வரும், அதனால கோபங்கள் வரும். ஆனாலும் அந்த இதை நம்ம சொல்லணும்னா அதுதான் சரியான இடம். கண்ணின்று கண்ணறச் சொல்லியும் சொல்லற்க பின்னின்று சொல்லற்கேன்னு அவர் சொல்லிட்டு முன் இன்று முன்னால இல்லாம அந்த முன்னால முன் இன்று பின் நோக்கான்னு சொல். பின்னால சொல்லக்கூடிய எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்து அந்த மாதிரி அந்த நோக்காற்றல் எதையுமே வந்து அதை வந்து நீங்க சொல்லும் பொழுது அதுல ஜாக்கிரதையா இருக்கும். அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு அதை பேசணும். ஏன்னா கண்ணு முன்னால வந்து அவங்க இல்லாம இருந்து பேசும் பொழுது சில நேரங்கள்ல வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தீமையை தரும்.
நாமளே வந்து எதிர்பார்க்க மாட்டோம். கண்ணு முன்னால இல்லாம, கண் இன்று பின் நோ காய்ச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது, திரும்ப பின்னால அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தீமை. அதனால நீங்க வந்து அப்படி வந்து சொல்லிடாதீங்க. நேரடியா வந்து உங்க கண்ணு முன்னால உங்கள நிப்பாட்டி, நீங்க வந்து இந்த மாரிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த இதுல வந்து என்னன்னா, நம்முடைய புறங்கூறாமை ஆள் இல்லாம பேசுறது தான் இதே ஒழிய, அப்படிங்கும் பொழுது, அந்த அ கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க சொல்லற்க முன் இன்று முன்னால இல்லாம, முன்னால முன் முன் இன்று பின் நோக்காற்றல். அது எந்த எதையுமே வந்து அப்படி சொல்லும் பொழுது வந்து, நீங்க வந்து உங்களுடைய விளைவுகள வந்து யோசிச்சு சொல்லணும். அதுல வந்து சில நேரத்துக்கு வந்து அதுல வந்து பார்த்தாயிரும். அத சொல்லும் பொழுது, அந்த அதுல வந்து அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு வார்த்தைகள வந்து அதுல வந்து அவர் போடுறார். அந்த முன் இன்று, கண் நின்று அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம், இதுகள்ல வந்து இந்த தவறுகள் பண்ணும்போது, இது நமக்கு எதிராகவே எல்லாம் திரும்பிரும். அதனால அந்த ஜாக்கிரதைய வந்து அவரு அதுல சொல்றாரு. அவர் வந்து முன் இன்றுங்கிறார். முன்னால இல்லாம, நீங்க வந்து பின் நோக்காச்சொல் நீங்க சொல்லும் பொழுது, அது உங்களையே வந்து அந்த சொல் வந்து பிடிச்சுக்கிடும். அதனால தான் வந்து இந்த புறங்கூறாமைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். அத நாம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இப்போ உதாரணங்கள்னு வந்து சொல்றதுக்கு சொல்லி அப்படி ஏன்னா இதெல்லாம் நடைமுறையிலே வந்து நெறைய நடக்கக்கூடிய விஷயங்கள். அ சில கதைகள்னு சொல்லக்கூடிய அளவுல இதுல எப்படி எப்படி இருக்குங்கிறது அதுல தெரியல. ஆனாலுமே இதுதான் விஷயம் இதுதான். இந்த இதுகள வந்து நாம வந்து சரிவர வந்து நம்ம பின்பற்றணும். உதாரணங்கள் சொல்றதோ, ஒரு கதைகள் சொல்றதோ அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தா நம்ம சொல்லலாம். இல்ல இதுல எடுத்துக்கட்டி நாம ஒண்ணும் அத பேச வேண்டியது. ஆகவே நண்பர்களே, இந்த விஷயத்த வந்து நாம புரிஞ்சுக்கணும். சரி. நாம நம்ம இன்னும் அடுத்த குரல்ல நம்ம பார்ப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.